வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டெல்நெட் அப்படின்ற நெட்வொர்க் ப்ரோட்டோக்காலை பற்றி பார்க்க போகிறோம். டெல்நெட்ன்ற நெட்வொர்க் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி ரிமோட்டில் இருக்க சர்வரை நம்ம லாகின் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். டெல்நெட்டோட அட்வான்ஸ்டானது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஹெச். அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்எஸ்ஹெச் பார்த்திங்கன்னா அதுவும் ரிமோட் லாகின் தான் பண்ணும். ஆனால் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு நடுவில் இருக்க டேட்டா இன்கிரிப்ட் ஆகி போகும். ஆனால் டெல்நெட்டில் அப்படி கிடையாது. பிளெயின் டெக்ஸ்ட்டாக தான் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு நடுவில் டேட்டா பாஸ் ஆகும். நெட்வொர்க் அட்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேன் இன் தி மிடில் அட்டாக், ஈவ்ஸ் ட்ராப்பிங் இதெல்லாம் டெல்நெட்டில் பண்ண முடியும். ஆனால் எஸ்எஸ்ஹெச்சில் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இன்செக்யூர் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிமோட்டில் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெல்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டெல்நெட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸில் உபுண்டு ஓஎஸ் போட்டிருக்கேன். இதுதான் நமக்கு சர்வரை ஆக்ட் பண்ண போகுது. அதே மாதிரி கிளைண்ட்டை ஆக்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் ஓஎஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம உபுண்டு சர்வரை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கு டெர்மினல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டின் கமெண்ட்ஸை கொடுத்து தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெர்மினலில் போய்ட்டு sudo apt install net -tools அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை கொடுங்க. sudo apt install telnetd அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு டெல்நெட் கனெக்ஷனுக்கு கான்ஃபிகர் பண்ணுற வே. ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நான் ஏற்கனவே பண்ணிட்டதுனால டெல்நெட் இஸ் ஆல்ரெடி தி நியூவஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு காமிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு நடுவில் ஃபயர்வால்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையா இன்கமிங் அவுட் கோயிங் டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணணும், இல்லை பிளாக் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணிடுறோம். ஸோ ஃபயர்வாலில் எனேபிளில் இருக்கா இல்லை டிசேபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபயர்வால் ரிலேட்டடாக பண்ணுறதுக்காக sudo ufw ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ufw அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபயர்வால்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஃபயர்வாலில் எனேபிள் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். sudo ufw எனேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகே, ஃபயர்வால் இஸ் ஆக்டிவ் அண்ட் எனேபிள்ட் ஆன் சிஸ்டம் ஸ்டார்ட் அப் அப்படின்னு காமிக்குது. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். sudo ufw ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆக்டிவ்னு காமிக்குது. அதான் நம்ம டிசேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா sudo ufw டிசேபிள்னு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வால் ஸ்டாப்ட் அண்ட் டிசேபிள்ட் ஆன் சிஸ்டம் ஸ்டார்ட் அப் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஆக்டிவ்னு காமிக்குது. ஸோ இது மாதிரி ஃபயர்வால் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி சர்வரில் பண்ணுமோ அதே மாதிரி கிளைண்ட்லேயும் பண்ணணும். ஸோ கிளைண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கிளைண்ட் நம்ம விண்டோஸ் தான் ரைட்டா. ஸோ கிளைண்ட்டில் போய் ரன்னில் போயிட்டு நான் கண்ட்ரோல் பேனல் போய்க்கிறேன். கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆனில் இருக்கும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும் மறக்காமல் அதை ஆஃபில் செட் பண்ணிக்கணும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விண்டோஸில் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லினக்ஸில் உபுண்டுல ஐபி அட்ரஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ifconfig அப்படின்ற கமாண்ட் கொடுங்க. ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPv4 ஐபி அட்ரஸ் தெளிவாக தெரியுது. ஸோ அதை கமாண்ட் ப்ராம்ப்டில் விண்டோஸில் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் பிங் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுதா, ரெண்டும் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிங்கு ஸ்பேஸ் அங்கே ஐபி அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 192.168.0.109 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ என்டர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிப்ளை வருது தெளிவாக, ரைட்டா? ஸோ அப்படி ரிப்ளை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டுமே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, கிளைண்ட்டும் சர்வரும் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ திரும்பியும் வந்துட்டு கிளைண்ட்டை கிளியர் பண்ணிக்கிறேன் விண்டோஸில். ஸோ இப்போ தான் வந்து நான் டெல்நெட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆனால் டெல்நெட் உங்களுக்கு விண்டோஸில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா வேற ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். திரும்பியும் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. ஸோ விண்டோஸ் கண்ட்ரோல் பேனல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்நெட்னு இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணணும், இல்லாட்டினா உங்களுக்கு வராது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்நெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், டெல்நெட் கிளைண்ட்டுன்னு இருக்குது, அதை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஐபி அட்ரஸ் இருக்குது, இப்போ இங்கே விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெல்நெட் அப்படின்ற கமாண்டு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் ஐபி அட்ரஸ் கொடுங்க, சர்வரோட ஐபி அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டுன்றது தான் சர்வரு. ஸோ 192.168.0.109 இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உபுண்டு மிஷின் லாகின் கேட்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு ரிமோட் சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதாவது ரிமோட் லாகின் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம உபுண்டுல என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதுக்கு கொடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நான் என்னோட யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். உபுண்டு சர்வரை நம்ம காண்டாக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, சக்தி அட் சக்தி விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, அதே மாதிரி தானே உங்களுக்கு இங்கேயும் இருக்குது விண்டோஸில் இருக்க கமாண்ட் ப்ராம்ப்டில். அவ்வளோதான். இப்போ இனிமேல் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்எஸ் கமாண்ட் கொடுக்குறேன், எல்எஸ்ன்ற கமாண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு சர்வரில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் காமிக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் லினக்ஸ் ஒரு சர்வர் வச்சுட்டீங்க அப்படின்னா, கிளைண்ட் சைடில் நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் இருக்கிற அந்த லினக்ஸ் சிஸ்டத்தை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும், அதில் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், டச் ஸ்பேஸ் ஃபைல் 1.txt அப்படின்னு வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இங்கே கிளைண்ட் சைடில் எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃபைல் 1.txtன்னு வந்திருக்கு. இதே மாதிரி சர்வர்லேயும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எல்எஸ் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் காமிக்குது. இங்கே பாருங்கள் ஃபைல் 1.txt கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம
ரிமோட்டில் இருக்க சர்வர்ஸை டெல்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.